போனோம்னா வண்டி கட்டி போயிடுவாங்க எல்லாரும். நைட்டு எல்லாரும் அங்கே வந்து லைட்டு கிடையாது, விட்ரோமாக்ஸ் லைட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 10-15 லைட்டை அப்படியே அந்த வெளிச்சத்தில் எல்லாம் பெட்ஷீட்டை விரித்து போட்டு அங்கனக்குள்ளே படுத்துருவாங்க. படுத்துட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட ஆட ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் வந்து சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்கடா. தூக்கமே வராது. அந்த 1 மணி 2 மணிக்கு அசந்து ஏதோ கொஞ்சம் தூங்கிட்டு காலையில் எல்லாரும் எந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்சு சாமி வந்து கோயில் இல்லாதக்குள்ள சாமிக்கு வந்து இதெல்லாம் பண்ணி சாமியை வந்து அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு மணி சத்தம் கேட்டு எல்லாம் எந்திரிச்சுவோம். எந்திரிச்சு அந்த அந்த மலையிலேருந்து ஒரு அருவி தண்ணி மாதிரி விழுகும். அது வந்து ஓடையா, அது ஓரமாக போகும், பெரிய ஓடையாக போகும். அந்த தண்ணியில் போய் நாங்கள் நல்லா குளிப்போம். சூப்பராக இருக்கும்டா தண்ணி, தில்லுன்னு அழகாக இருக்கும். எல்லாரும் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்து அம்மா பாட்டி எல்லாம் வந்து பொங்கல் வைப்பாங்க. அங்கே பொங்கல்னா வந்து சர்க்கரை பொங்கல் இல்லைடா, அது உப்பு போடாமல் பச்சரிசியை பொங்கல்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த மாதிரி பொங்கல் தான் வைப்பாங்க. அந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க. வச்சு முடிச்சுட்டு சர்க்கரை பொங்கலும் வைப்பாங்க. இதைத்தான் அவங்க பொங்கல்னு சொல்லுவாங்க. வச்சுட்டு எல்லாரும் சாமி கும்பிடுவோம். அப்புறம் மணி வச்சு இதெல்லாம் வந்து பூஜைலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து கோயிலை ஒட்டி பழி இடம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஆடை பூரம் கொண்டு போய் ஒருத்தர் வரிசையாக வெட்டுவாங்க. வெட்டிட்டு வந்து அப்புறம் அதை பூரம் அங்கே இருக்க காட்டு பறங்கள் எல்லாத்தையும் வச்சு அடுப்பி ஏறிச்சு எல்லாம் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் குடல் கூட்டு, குடலும் கடலை பருப்பும் போடுவாங்கடா. போட்டு ஒரு கூட்டு வைப்பாங்கடா வெள்ளையா. அதை வந்து தேங்காய் அரைச்சிட்டு ஏதோ குடல் வந்து பால் கறிஞ்சிடுவாங்க, அது மாதிரி வைப்பாங்க. அப்புறம் வந்து நல்லா எலும்பு இருக்குல்ல, அது எலும்பை வந்து தனியாக குழம்பு வைப்பாங்க. குழம்பு வச்சுட்டு இங்கே கத்திரிக்காயெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. எலும்பும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. வச்சுட்டு கறி அப்புறம் நல்லா சுக்கா மாதிரி வதக்கிடுவாங்க. வதக்கிட்டு ஆட்டு தலையையும் அந்த ஆட்டுக்காயும் மட்டும் வெட்டி நல்லா மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கிரட்டி வச்சு அதை வந்து இது பண்ணிடுவாங்க. அதை மட்டும் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. வீட்டில் வந்து செய்வோம், அதை அங்கே செய்ய மாட்டாங்க. அதனால அந்த ஆட்டுக்காலை நல்லா மஞ்சளை தடவி நல்லா வச்சு ஒரு இதில் போட்டு சுற்றிடுவாங்க. கவர்லையோ இதை போட்டு சுற்றி வச்சுருவாங்க. சுற்றி வச்சுட்டு முதல்ல வெளியே வச்சுருப்பாங்க. அப்புறமேட்டு கவரில் சுற்றி நைட்டு வச்சுருவாங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு மற்றதெல்லாம் எல்லாம் ஈரெல்லாது இதுன்னு அதெல்லாம் போட்டு எல்லாம் சுருள வதக்கி நல்லா சுக்கா மாதிரி சூப்பராக இருக்கும்டா. அப்படி வைப்பாங்க. வச்சு எல்லாரும் வரிசையாக உட்காந்துருவாங்க. அங்கே வாழை தோப்பு கிடக்கு, அங்கே போய் வாழை மரத்தை அவங்ககிட்ட கேட்டு அறுத்துட்டு வருவாங்க. வந்துட்டு எல்லாரும் பந்தி வச்சு யார் வேணாலும் சாப்பிடலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நம்ம கிடா வெட்டினோம், நம்ம தான் சாப்பிட்றோம்ல. மற்றவங்க எல்லாம் வந்திருப்பாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சாமி கும்பிட வந்திருப்பாங்க. அந்த சாமி கும்பிட்றவங்க அவங்க யார் வந்தாலும் அன்னைக்கு நம்ம சாப்பாடு போட்டுட்டு மீதி இருக்கிறத பூரா எடுத்துக்கிட்டு இந்த பொங்கல் வச்சதையும் எடுத்துக்கிட்டு மறுநாள் சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணி வாக்கில் எல்லாரும் கிளம்பிடுவாங்க. வண்டியெல்லாம் இழுத்து பூட்டி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கிளம்பிடுவாங்க. அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஜாலியாக இருக்கும்டா. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராரும் வந்திருப்பாங்க. அண்ணே அக்கா அப்படின்னு விளாண்டது. நீங்கள் இந்த ஊர், நாங்கள் இந்த ஊர், எந்த ஊர்லேருந்து வந்தீங்க, அப்படியா தம்பி நம்ம சாமி கும்பிட்றவங்க அப்படின்னு ஜாலியாக பேசி விளாண்டுட்டு எல்லாரும் சேர்ந்து பசங்களாம் சேர்ந்து கிட்டி விளையாடி அங்கிட்டு விளையாடுவோம். பொம்பளைங்களாம் உட்காந்து பேசுவாங்க. அம்மா பாட்டி பெரிய பொம்பளைங்க உட்காந்து பேசுவாங்க. சின்ன பிள்ளைங்க பூரா விளையாடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மரத்தடியில் உட்காந்து
எல்லாம் சினிமா கதை எல்லாம் பேசுவாங்க. பேசி பொழுத போக்கிட்டு அப்படியே 5 மணிக்குள்ள வண்டியை கிளப்பி ஊருக்கு வந்துடும். ஊருக்கு வந்த உடனே அந்த சாமிக்கு வச்ச பொங்கல் இங்கெல்லாம் வச்சு அந்த உப்பு போடாமல் ஒரு பொங்கல் வைப்பாங்க. அதோட கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்டா. நல்லா கறி போட்டு குழம்பு எல்லாம் ஊற்றி நல்லா சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கி வச்சுட்டு நைட்டுக்கு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு கழுவி போக வச்சுட்டு மற்ற எல்லாத்துக்கும் ஊரில் இருக்கவங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் உப்பு கண்டோம்னு எங்கள் பாட்டி ஒன்று போடுவாங்க. அது அந்த காலத்தில் மஞ்சளை கறியை தடவி மிச்சம் இருக்க கறியை மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கிளறி ஊசி வச்சு கோர்த்து ஒரு பெரிய நூலில் போட்டுருவாங்க. எங்கள் வீட்டில் முத்தம் இருக்கும், அதில் போட்டு நல்லா காய விட்டுருவாங்க. காய விட்டு எடுத்து வச்சுருவாங்க. நாங்கள் எப்போயாவது ஊருக்கு போகல பாட்டி எங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. அதை நம்ம வேணுங்கிறப்ப அப்பப்போ நம்ம கருவாடு பொரிப்போம்னா அது மாதிரி எண்ணெயில் பொரித்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா உப்பு கண்ண சாதம்னு சொல்லி சாதத்தோட இதை வேக வச்சு நல்லா நம்ம ஃப்ரைட் ரைஸ் போடுவோங்க. அது மாதிரி சாதம் வெடிக்காமல் போட்டு அதிலையே போட்டு கிண்டி அதில் உப்பு கண்ட சாதம் ஒன்று செய்வாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும்டா, நல்லா இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். அதெல்லாம் ஜாலியாக இருக்குண்டா. வந்துட்டு அந்த காட்டு பகுதியில் கொய்யா தோப்பாக இருக்குண்டா. நாங்கள் உள்ளே போய் கொய்யா மரத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த வெளியை தாண்டி குதிச்சு போய் கொய்யா பழம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க யாரும் இன்னும் சொல்ல மாட்டாங்கடா, சாமி கூட வந்திருக்காங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அதனால எல்லாரும் ஆனால் எல்லாம் அந்த மூட்டையாக கட்ட மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்து வந்துடுவோம். நல்லா நெல்லிக்காய் அங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் புளியம்பழம்னா அப்படியே பழுத்து புளிப்பு அப்படி இருக்கும். அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். எல்லாம் அந்த மாதிரி வாழ்க்கையை அப்புறம் திருப்பி டவுனுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்ததுலேருந்து அதை தினம் எங்கள் வீட்டில் பேசி ரசிப்போம். அடுத்த வருஷம் போகிற வரைக்கும் இந்த டாபிக் ஓடிக்கிட்டே இருக்கும்டா. இப்போ யூடியூப்பில் போடுறாங்களடா, அந்த காலம் மாதிரி இல்லை இந்த காலம் அப்படின்னு. இப்போ பழைய காலத்துக்கு தான் ட்ரெண்டிங்காக பாட்டெல்லாம் போடுறாங்க. அதுதான் பொன்னான காலம் அப்படின்னு போடுவாங்க. அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சினிமாவுக்கு சுற்றின காலம் அப்படின்னு அப்பா சொல்லுவார். இப்போ சினிமா தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 2000 ரூபா செலவாகுதுடா. நாங்கள் எங்கள் அப்பா சொல்லுவார்டா, 2000 ரூபா செலவாகுதுடா. நாங்கள் 10 ரூபாயில் 5 ரூபாயிலலாம் டிக்கெட் பார்த்தோம். அதுக்கு முன்னால் உங்கள் பாட்டி காலத்துலலாம் 50 பைசா 60 பைசா டிக்கெட்லாம் போட்டிருப்பாங்களாம், பார்த்துட்டு வருவாங்க. எல்லாரும் தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறது அந்த காலத்தில் ஈஸி. தினம் தேட்டரில் போய் படம் பார்த்துருவாங்க பொழுது போயினா. இப்போ போக முடியுமாடா அப்படின்னு எங்கள் அப்பா காலத்தை பாடுறா. காசு ரொம்ப மோசமான ஆகிப்போச்சுடா. அதெல்லாம் ஈஸியாக கிடைச்ச காலம் தேட்டரில் படம் பார்க்குறது. இப்போ தேட்டருக்கு ஒரு நாளைக்கு என்றைக்கு ஒரு நாளைக்கு போகிறதுக்கு 2000 ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்லுவார். நிஜம்தான்டா, அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களாம் கொடுத்து வச்சவங்க, வாழ்க்கையை ரசித்தவங்க. இப்போல்லாம்